காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுக்கிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல ஜெகத்குருவின் திருவருநாள் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். நாம் மகா பெரியவா மகிமை என்ற தலைப்பிலே தினந்தோறும் பேசி வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு திண்டுக்கல்லை சேர்ந்த மடத்து பக்தர் கோபால ஐயர், திண்டுக்கல் பக்கம் சிறுமலை என்ற இடத்திலே மடத்துக்கு சொந்தமான ஒரு தோட்டம் இருக்கிறது. அங்கிருந்து ஒரு பெரிய அந்த மலை வாழைப்பழம் என்று சொல்லக்கூடிய அந்த பழத்தினுடைய பெரிய ஒரு 100 இருப்பது போல ஒரு பெரிய இதை எடுத்துக்கொண்டு வருகிறார். 100 300 பழங்கள் வரைக்கும் அதில் இருக்கும். அந்த பழத்தை கொண்டு வந்த மாத்திரத்தில் மகா பெரியவா ஒரே ஒரு பழத்தை மட்டும் தன் மடியில் வைத்து கொண்டு அந்த கோபால ஐயரிடத்தில் பக்கத்தில் இருக்கிற மடத்து ஆட்களை எல்லாம் வரவழைத்து, நீ என்ன செய், இதை எடுத்து கொண்டு போய் பக்கம் ஒரு 300-500 அடி தள்ளி நரிக்குறவர்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கிறார்கள், அவரிடத்திலே போய் கொண்டு சேர்ப்பித்து விடு. இது மட்டும் இல்லை, ஆரஞ்சு பழம், சாத்துக்குடி, கல்கண்டு என்னெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் கொண்டு அவரிடத்திலே கொடுத்து விடு என்று ஒரு மூடையிலே கட்டி கொண்டு போய் கொடுத்து விடு என்று சொல்கிறார். மடத்தில் பக்கத்தில் இருக்கிறவர்களெல்லாம் அந்த மலைவாழைப்பழம் தனக்கு கிடைக்கும் என்று இருந்த நேரத்திலே அந்த பக்கத்தில் இருந்த மற்றொரு சுவாமிஜி, என்ன நீ இது வித்தியாசமாக இருக்கிறது, நரிக்கரிடத்திலே கொண்டு கொடுக்க சொல்கிறீர்களே என்று சொன்ன மாத்திரத்திலே மகா பெரியவா சிரித்து கொண்டே மிக நிதானமாக பதில் சொன்னாராம். நாம் எல்லோரும் நம்முடைய கலாச்சாரத்தை மறந்துட்டோம். கிராப்பு, ட்ராயர், ஷர்ட்டு, மீசைன்னு மாறிட்டோம். ஹோட்டல், டீக்கடை அப்படின்னு இன்றைக்கி சீமைக்கு போகிறதும் வந்துடுத்து. இன்றைக்கி பாரத கலாச்சாரமே மறைஞ்சு போகிற அளவுக்கு நாம் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் ஏழையாக இருந்தாலும் நரிக்குறவர்களை பாருங்கோ, அவளுடைய சிகை, உடுப்பு, பழக்க வழக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் கூட மாறலை. பரம்பரையாக வந்த பாசிமணி மாலை, ஊசி விற்கிறதை தான் தொடர்ச்சியாக செயலாக செஞ்சுன்னு இருக்கா. கூடிய மட்டும் அவள் திருடுறதே இல்லை. குரத்துகள் கற்பை காத்துக்கின்று இருக்கிறவா. அடுத்த நாளை பற்றி கவலையே படுறதில்லை. இன்னும் சொல்லப்போனால் அவள் அரசியலே ஈடுபடுறதில்லை. சாப்பாடு, சமையல் எல்லாம் வெட்ட வெளியிலே தான் பண்ணுறா. இது வரைக்கும் அவள் அன்னைக்கு சமையல் செய்து நாளைக்கு எதையும் சேர்த்து வைக்காமல் அவள் உண்மையாக வாழ்ந்துட்டுருக்கா. ஹிந்து கலாச்சாரத்தை, ஹிந்து கல்ச்சரத்தை காப்பாற்றுறதுல அவளை மாதிரி யாருமே கிடையாது. அதனால தான் சொன்னேன் என்று சொல்லிவிட்டு அன்றைக்கு அவள்லாம் இன்றைக்கி ரிஷி மாதிரி வாழ்ந்துட்டு வரா. குறவன் குறத்திகளெல்லாம் ரிஷி மாதிரி வாழ்ந்துட்டு வரா. அவள் மாதிரி நாமெல்லாம் இருக்க நாம் கற்றுக்கணும். நாம் தான் நம்ம கலாச்சாரத்தையே மறந்துட்டோம். அதனால தான் அவளுக்கு கொண்டு கொடுன்னு சொன்ன உடனே அவர் மகா பெரியவர் அன்றைக்கு அந்த இடத்திலிருந்து அந்த அடுத்த கேம்புக்கு புறப்பட்டு போகிற பொழுது அந்த நரிக்குறவர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து, சாமி நல்லா இருந்து சாமி, உங்களுடைய அன்புக்கு நன்றி சாமி என்று குறத்திகள் எல்லாம் சாமிஜி இடத்தில் நமஸ்காரம் பண்ணிட்டு போனதாக ஒரு தகவல் உண்டு. எப்போதுமே பெரியவா இயலாதவர்களுக்கு இருக்கிறவா கொடுக்கணுங்கிற தத்துவத்தை சொல்லாமல் சொல்கிற விதமாக தான் அன்றைக்கி திண்டுக்கல்லேருந்து வந்த மலைவாழை பழத்தை, பெரிய அளவில் பெரிய தாராக இருந்த பழத்தை எல்லாத்தையும் கொண்டு அவளுக்கு கொண்டு கொடு என்று சொன்னதனுடைய நோக்கமே இருக்கிறவா இல்லாதவாளுக்கு கொடுக்கணும், நாம் எல்லாம் பிறருக்கு கொடுத்து வாழணுங்கிற சித்தாந்தத்தை இந்த உலகத்துக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகவே மகா பெரியவா குறவன் குறத்திகளெல்லாம் இன்றைக்கி நம்ம கலாச்சாரத்தை, நம்ம கல்ச்சரை இன்றைக்கும் காப்பாற்றிண்டு வரா என்கிற செய்தியை சூசகமாக எல்லாருக்கும் தெரிவிக்கிற விதமாக அன்றைக்கு நடந்து கொண்டதை பார்த்த பக்தர்கள் அத்தனை பேரும் பெரியவா என்றைக்கும் பெரியவா தான் என்று கைகூப்பி பெரியவாளுக்கு ஒரு பெரிய நமஸ்காரத்தை வந்தவர்களெல்லாம் வணங்கிவிட்டு சென்றார்களாம். அப்படி அற்புதமான அந்த மகான் வாழ்கிற காலத்தில் நாமெல்லாம் இன்றைக்கு வாழ்ந்தோம், இந்த நூற்றாண்டிலே வாழ்ந்தோம் என்று நினைத்து பார்க்கிற பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம்.